நினச்சினேன். அதனால் இப்போ வந்து அந்த நடத்துனதுலேருந்து இந்த வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ். ஒரு 2 பிள்ளைங்க வரலன்னா ஒரு வாரம் ட்ராமா ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ் இல்லை ட்ராமா அடுத்து 2 வாரம் ட்ராமா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 2 வாரம் வந்து கேம்ஸ் வைப்போம். அதாவது நார்மலான அவுட்டர் கேம்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ளே உட்காந்து விளையாடாம என்ஜாய் விளையாடுற மாதிரி என்டர்டைன்மெண்ட் கேம்ஸ் வைப்போம். அது 2 வாரம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து செலிப்ரேஷன் மாதம் போயிடுவோம். ஜூன் மாதம் ஃபஸ்ட் நாள் வந்து ட்ராமா வந்து நம்ம நடிச்சு காட்டணும். அன்றைக்கி தான் ஃபைனல் டே, அன்றைக்கி செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் நாங்கள் கொடுப்போம்ல, 1 வேர்ட்ஸ் மாதிரி. அந்த 1 வேர்ட்ஸை வந்து கோச்சிங் கொடுப்போம். அது ஒரு வாரம். டெஸ்ட் எப்படி எழுதணும் சொல்லி அடுத்த வாரத்தில் என்னதுன்னா கோச்சிங் கொடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு. ஜெபம். ஏசப்பா துதிக்கிறோம் சோதரிக்க ராஜா. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி 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 ராஜா இயேசுவே. அப்பா அந்த பிள்ளைகளுக்காக சோதரி ராஜா ஆண்டவரே பேதுரு நோக்கி ஏசப்பா நீங்கள் கேட்டுங்க, அப்போ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி இவர்களிலும் என்னை நேசிக்கிறாயா, என் ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக என்று சொன்னீரே. அப்பா அந்த ஆட்டுக்குட்டிகளை நம்ம சமூகத்தை ஒப்பு கொடுக்குறோம். என் தேவனாய் கர்த்தாவே அப்பா உண்மை துதிக்கிறோம் சோதரிக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிப்பீராக, அபிஷேகிப்பீராக, உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புவீராக. ரட்சிக்கப்படாத கைகள் குறுகவில்லை என்று சொன்னீரே. ஏசப்பா அந்த உலகமோ பொல்லாத மாயைக்குள்ளே கிடக்குதுப்பா, பயங்கர பாவத்துக்குள்ளே கிடக்கு ஏசப்பா. உள்ளங்கையில் ஃபோனை எடுத்துட்டானே தகப்பனே, பயங்கர பாவம் சம்பவங்களும் அசிங்கங்களும் அருவறுப்புகளும் இருக்கு ஏசப்பா. இந்த பிள்ளைங்க எதுலையும் விழுந்துடாதபடி, எதற்கு அடிமையாகி விடாதபடி பரிசுத்தமாய் வளர, பரிசுத்தமாய் காக்கப்பட, கர்த்தர் நாமம் மகிமைப்பட, கர்த்தர் என்ன நோக்கத்தோட படைத்தீரோ திட்டம் சித்தம் இந்த பிள்ளைங்களை நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீராக. குட்டி சாமுவேலை ரட்சித்தீரே. குட்டி சாமி பால் மறந்த குழந்தை ஆலயத்தில் கொண்டு விட்டாங்கப்பா. வளர்த்ததும் ஏழி தாத்தாலே ஏசப்பா. ஏன்னா ஏசப்பா குட்டி சாமுவேலுடைய சத்தத்தை கேட்டான், தேவனுடைய சத்தத்தை கேட்டான். ஒரு தீர்க்கதரிசியாக அந்த குட்டி சாமுவேலை அபிஷேகம் பண்ண கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர். அதே போல் இந்த பிள்ளைங்களை ரட்சிக்கப்படுற கர்த்தர் ஆண்டவரேன். ரட்சிப்பு கர்த்தருடைய ஈவு என்று வேதம் சொல்லி, ரட்சிக்கப்படாத கைகள் குறுகவில்லை என்று சொல்லி என்னுடைய பாடல் மூலமாக பேசுங்க அப்பா, டிராமா மூலமாக பேசுங்க கர்த்தர். பலத்த காரியங்களை செய்யுங்க. தேவனா மகிமைப்படணுமா சொல்லிக்கிறேன். ஆசை பெற்றெடுத்த தாய்களுக்கு பெருமை சேர்க்க. ஐயோ இந்த பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் சேர்க்குன்னு சொல்கிற அளவுக்கு பேரும் புகழோடு இருக்கேன். கர்த்தர் நாம மகிமைப்பட கிருபை பாராட்டுறேன். இயேசு கிறிஸ்துவின் சொல்லிக்கிறாங்க பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உட்காந்துக்கா, பின்னாடி தட்டிட்டு. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மிட்டை உனக்கு குத்திக்கோங்க. இல்லை அது கையில் போட்டு அது ஒன்று குத்து தெரியுமா? குத்திருக்கேன் தம்பி, உனக்கு குத்தி விடு, நெத்திர குத்தி விடு. தண்ணீர் ஊசு ஃபார்ம் பண்ணக்கூடாது, இது ஒன்றுமே இல்லை. சரி அம்மா, அவன் பேர் என்ன? ஜோஷா. அந்த கையில் போட்டுக்கிறேன், வாயில் போட்டுக்கிறேன். சரி அந்த இது சரி. இப்போ வந்து சரி, இப்போ வந்து நாங்கள் கிளாஸ் முடிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் மாதம் இது, சரியா? என்ன ப்ராக்டிஸ்ன்னு யோசிக்கீங்கல்ல? என்ன ப்ராக்டிஸு? சரி, ட்ராமா ப்ராக்டிஸ் தான். சரி, நீ உங்களுக்கு நடிக்க பிடிக்குமா? ட்ராமாலாம் சேர்த்த பிடிக்கும்ல, சொல்லி கொடுப்போம். நாங்கள் சொல்லி கொடுப்போம். டைலாக் உங்கள் கையில் கொடுத்துருவோம். குட்டி டைலாக் தான். அது நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் படிச்சுட்டு ஜூன் மாதம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சரியா? ஐயா அப்போ பாப்பா போயிடுவானு என்ன அதில் சேர்த்து எக்ஸ்ட்ரா. சரி, எக்ஸ்ட்ரா மெயின் கேரக்டர் கொடுக்க முடியாதுன்னு. சரிப்பா, அப்போ என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், யார் யாருக்குன்னு பார்க்கலாம், சரியா? இந்த கதை வந்து பைபிள் உள்ள கதை தான். ஆபிரகாமோட கதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நாங்கள் நடத்துனதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நடிக்கிறோம். சரி, ஆபிரகாமா ஒரு ஆள் வேணும். கேரக்டர்ஸ் மட்டும் சாராள் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். சாராள் வேணும், ஆகார் வேணும். நீ பாப்பா கொஞ்ச நேரம் இப்போ போயிடுவாங்க. சாராள், ஆகார் வேணும். அப்புறம் புருஷர்கள் வேணும். 3 புருஷர்கள் வந்து ஆபிரகாம சந்திப்பாங்கல்ல, அவங்க வேணும். வேற லோத்து வேணும். வேற அவ்வளோதான். லோத்து மகள் வேணும்.
அவ்வளோ. மற்றபடி அது நடிக்கும் போது யார் யார் போட்டுக்கலாம். அது மொத்த கேரக்டர் கம்மியாக இருக்குது. அப்ரஹாம், ஆகார், சாரா, 3 புருஷர்கள், அது தூதர். ஏசப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கு. 3 புருஷர்கள் ஏசப்பா. அதுக்கப்புறம் அந்த லோத்தோட பிள்ளைங்க 2 பிள்ளைங்க. ஆமாம், ஒரு பிள்ளை மட்டும். சும்மா நிறைய சேர்த்துக்கணும், நிறைய பிள்ளை இருக்குது. நமக்கு இங்கே நிறைய பிள்ளை, 2 பிள்ளைங்க. 11 வருது. இஸ்மவேல் 12 ஆ 12. ஆமாம், 1 2 அது ரோஸ் மரம் 1, மீதி ஃபேன்சி ஒன்று 4, இன்னும் 2 சின்ன பிள்ளை போனா அப்படி சொல்லி கேட்டோம். மண். சரி வரேன். இங்க கவனிங்க, என்ன சொல்லிட்டு இருந்தோம்? சரி, அப்ப ஆபிரகாம் கேரக்டர் விட்டுரு. சாரா ஆகாரம் பண்ண முடியாது. அந்த பக்கம் உட்காந்துருந்தியா கூட்டத்தான வேற உட்காந்துருக்காங்க கீழே உட்காந்து. சரியா? 3 இருக்கு. அப்போ இப்ப யாருக்கு எழுது நானு? 1 ஆகாரும் 1 சாரா. சாரா எழுதுவா. சாரால் டைலாக் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்குதா? ஆமாம். விருத்த சேதனம் பண்ண உடன்படிக்கை. அதாவது உன் வீட்டில் பிறந்த பிள்ளை, அந்நிய பிள்ளை எல்லாரும் என்ன செய்யணும்? உடன்படிக்கை விருத்த சேதனம் பண்ணணும். சரியா? சொல்லு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, நீ ஆபிரகாம் பற்றி சொல்லணும். இனி உன் பேர் ஆபிரகாம் இல்லை, ஆபிராம். இனி உன் பேரு ஆபிராம் இல்லை. நீ நார்மலா சொல்லு. இனி உன் பேரு ஆபிராம் இல்ல, ஆபிரகாம். அது சொல்லி ஃபர்ஸ்ட். இனி உன் பேர் ஆபிராம் இல்லை, ஆபிரகாம். உன் மனைவி சாரா இல்லை, சாராய் இல்ல, சாராள். சாராள். நீங்க ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருப்பீங்க. சொல்ல தெரியுமா? சரி, உன் வீட்டில் உள்ள எல்லாரும் அந்நியர்களும் பணத்துக்கு வாங்கப்பட்டவர்களும் பிறந்தவர்களும் விருத்த சேதனம் பண்ணணும். யார பத்தி சொல்ற? அது என் உடன்படிக்கை. நீ உன் வீட்டில் எல்லாரும், நீயும் உன் வீட்டில் எல்லாரும், உன் வீட்டில் பிறந்தவர்களும் பணத்திற்கு வாங்கினவர்களும் அடிமைகள் அந்நியர்களும் விருத்த சேதனம் பண்ணணும். அது என் உடன்படிக்கை. உன் பேரு ஆபிராம் இல்லை, இனி உன் பேர் ஆபிராம் இல்லை, ஆபிரகாம். உன் மனைவி சாரா இல்லை, சாராள். நீங்க ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் தாயாவும் இருக்கீங்க. சாராள் இல்லை. அடுத்தது இது என்னது? காட்சி. இந்த ஒரு நிமிஷம் காட்சி 1 2 இது காட்சி 1 வச்சுக்கோனே. இது 2. இது தொடச்சு தானே இது. இது இல்லையோ? ஆமாண்டி, உனக்கு காட்சி 2. அடுத்து காட்சி 3, காட்சி 4, காட்சி 5. சரியா? இப்போ இதுல சாரா வர மாட்டா. காட்சி 1 தான் வர. 2 1லயும் வர, 2லயும் வரேன்னு. இது காட்சி 1, இது வந்து காட்சி 2. அந்த பொண்ணு யாரு? சமைச்சு குடி தண்ணி எடுத்து கொடுங்க வச்சுக்கோங்க. சாரல் வர எங்க இருக்கா? என்ன இருக்கு? எடுத்து கொடு. கேளக்கிட்ட இன்னும் கீழே தானே இருக்கு. எடுத்து நிறைய தண்ணி தானே, அதை எடுத்து குடிப்பாட்டல. சாரல் எடுத்துக்கோ. இன்னொரு சின்னப்பா இதில் குடத்துல எடுத்து தண்ணி வந்துப்பா. வெயிலுக்கு ஒரே தண்ணி வருது. நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்கல. அவனே தண்ணி குடிச்சுட்டே இருப்பா. வெயிலுக்கு நாக்கெல்லாம் கருவிடலாம். பேர் ஆபிராம் இல்லை,
சொல். இனி உன் பேர் ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம். உன் மனைவி சாரா இல்ல, தாளில் எழுதி கொடுத்துருங்க, என்ன வீட்டில் வச்சு சாராள். படிச்சு பார்க்கணும். ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருப்பீங்க. அடுத்து அதுக்கு முந்தி என்ன சொல்லுவாரு ஏசப்பா? நீயும் உன் வீட்டில் பிறந்த பிள்ளையும் பணத்திற்கு வாங்கப்பட்டவர்களும் அந்நியர்களும் விருத்து சேதனம் பண்ண வேண்டும். இது என் உடன்படிக்கை. சொல்லுவோம். நீயும் உன் வீட்டுக்கு எழுதி தரட்டுமா? எழுதி கொடுத்தாதான் நமக்கு சொல்லணும். இப்போ நீங்களும் எழுதாருங்க. அப்புறம் அவளுக்கு ஆகாது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு விஷயம். இது வந்து ஆகார் வரும், வேற எங்கேயும் வராது சொல்லுங்க. அப்படியே அது வந்து வரும். காட்சி 5ல் வரும். ஆகாரே எக்கா, ஆகாரக்கா வாங்கக்கா. ஈசாக்கு பார்த்து நகைத்த. அடுத்து இங்கே இஸ்மவேல் அம்மா தண்ணி முடிஞ்சிட்டு. நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை சாகிறதுனால பார்க்க நான் ஆபிரகாம் வந்துட்டு இப்படி சொல்லணும்ல. அவரை கூப்பிட்டு மனைவி சொன்னபடி செய்ய சொல்லியாச்சு. ஆபிரகாம் துருக்கியில் தண்ணி எடுத்துட்டு அதில் விட்டு அனுப்புகிறா. ஆனால் அம்மா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மவேல் கேட்பான். அப்போ அதுக்கு சொல்கிறேன், தண்ணி முடிஞ்சிட்டு நான் என்ன தண்ணி முடிஞ்சிட்டு நான் என்ன செய்வேன்? அழுவணும். அழுவியா? பையன் இஸ்மவேல் யாரு? யாரா போட்டுக்கலாம், ஒரு லைன் தானே இருக்குது. அம்மா தண்ணி ஜோஷா கிலோ கார் ஆக தண்ணி முடிஞ்சிச்சு. நான் என்ன செய்வேன்? தண்ணி சாப்பிட்டு பார்க்க முடியாது. சரி பாப்பா, நீ என்ன சொல்லணும்? இப்போ இவன் தான் ஈசாக்குன்னு வச்சுக்கணும். சும்மா ஒரு பிள்ளை பிறந்து சரியா? சாரலுக்கு வயசான பிறகு குழந்தை பிறந்து. நீ என்ன செய்யணும்? அவங்கள பார்த்து சிரிக்கணும். சரி, அப்புறம் குழந்தை பிள்ளை பிறந்து. இப்போ சிரிப்பாக தானே இருக்கணும். அதை பார்த்து கிண்டல்லாம் ஒரு மாதிரி சிரி. அவனுக்கு நக்கல் பண்ணு. சரி, இப்போ சாரல் கோவப்பட்டு சொல்கிறா. சரியா? என்ன செய்யணும்? ஆகார் வந்து என் பிள்ளைய பார்த்து என்ன செய்றான்? நக்கல் அடிக்கிறான், கிண்டல் அடிக்கிறான், நகைக்கிறான். அதனால என்ன செய்யுது? ஆகாரை அனுப்பி வச்சிருந்துட்டு கோத்துல சொல்கிறான். இப்போ ஆபிரகாம் என்னச்சுவான்? ஒரு தண்ணி எடுத்து கையில் கொடுத்து உன் பிள்ளையும் கொடுத்து என்ன செய்வோம்? இஸ்மவேலையும் கையில் கொடுத்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ என்ன செய்ற? நீ எழுந்திரிச்சு போயிட்டு இருக்கும்போது இப்போ தண்ணி முடிஞ்சிச்சு, பேட்டு தண்ணிலாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அப்போ என்ன செய்வோம்? இஸ்மவேல் கேட்குறான் அவன்கிட்ட, அம்மா தண்ணி கேட்பான். சரி, அம்மா தண்ணி கேட்பான். அப்போ ஆகாரம் என்ன செய்யணும்? நீ சொல்லு, தண்ணி அழுதுட்டே சொல்லு, தண்ணி முடிஞ்சிடுச்சு சொல்லு. அழுதாப்பே சொல்லணும். நான் என்னதான் செய்வேன் சொல்லு. நான் என்னதான் செய்வேன்? என் பிள்ளை சாகுறத பார்க்க முடியலையே. பிள்ளைய வந்து நவுட்டி விட்டுட்டு வந்து நீ அழணும். இப்படி தண்ணி நடிச்சு இப்படியே ஆக்ட் பண்ணி அடிக்கணும். நட்டமாக நின்றுட்டு கூட செய்யலாம். நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை சாகுறத பார்க்க முடியலையே அப்படின்னு அழணும். சொல்லுவப்பா, தண்ணி முடிஞ்சிட்டு நான் என்னதான் செய்வேன்? என் பிள்ளை சாகுறத பார்க்க முடியலையே. அவன் நினைச்சு உட்காந்து அழுதுட்டு இருப்பான். சரி, சத்தம் போட்டு அழுவான். இப்போ ஏசப்பா பேசணும். ஏசப்பா நீங்க தான் பேசணும். ஆகாரே சொல்லு. ஆகாரே பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். எழுந்து அவன் கையை பிடித்து கொண்டு நட. எழுந்து அவன் கையை பிடித்து கொண்டு நட. ஆகாரே பயப்படாதே, ஆகாரே பயப்படாதே, பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். நீ எழுந்து பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு நட. ஆகார் நீ சொல்லணும். சொல்லு. என் கண்ணையே நம்ப முடியலையே. கண்ணுல வச்சு சொல்லு. என் கண்ணையே நம்ப முடியலையே. இந்த ஒரு துறவு இருக்குது, இந்த வனாந்தரத்துல ஒரு துறவு இருக்குது. வனாந்தரம் தண்ணி இல்லாத காடு. சரியா? அதுல நீர் ஊற்றி போயிட்டு இருக்கு. என்ன தண்ணி சலசலான்னு போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கும்? தண்ணி தாகத்துக்குன்னு அழுதாங்க எல்லாரும். அவளுக்கு தாகம்னா பிள்ளைக்கு ரொம்ப தாகம். அப்படிதானே? தாகத்திலே செத்துருவாங்க தானே, தண்ணி தாகத்திலேயே.
இப்போ என்ன செய்த பெரிய தண்ணி நாங்கள் வனாந்திரத்துல என் கண்ணையே நம்ப முடியலையே. இந்த வனாந்திரத்துல ஒரு குறவா அப்படின்ட்டு இஸ்மவேல் ஓடிவா தண்ணி நிரப்பி என்ன செய்யணும், பாட்டில் தண்ணி நிரப்பி இஸ்மவேல் கையில கொடுப்பேன். சரியா? நானுக்கு லைட்டை திருப்பி அதுக்கு முன்னாடி ஆகார் வருவான்ல அந்த பக்கத்துக்கு வரல கிளியில் பக்கம் லைட்டு. ரைட் இப்போ காணும் இப்படி ஆகார் வரும்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கிடையாது. எழுதிருவேன் எல்லாத்தையும் எழுதி. அது நம்ம கேரக்டர் பிரிக்காம எழுதி அதனால எழுதாம சாரா இயேசு அக்கா வேலைக்கு போயிட்டா போகலையா? ஊருக்குதான். அப்ரஹாம் இயேசு அப்ரஹாம் இயேசு இப்போ பண்ணுவா பாரு பண்ணு வா இதா சொல்லி கொடுக்கலையா? சரி பண்ணு வாசி சின்ன பிள்ளைங்க இருக்கும். சொல்லி கொடுத்தேன். இங்கே ஆகார் பாப்பா அது வந்து வருமாப்பா ஆகாரி அடியா நான் சொல்லி கொடுத்துருக்கேண்ணா. யார் எழுதம்மா? ஆகார் கொஞ்சம் தானே எழுதுங்கப்பா அது வந்து இருக்கு. ஏன்னா இயேசு கொஞ்சம் நிறைய இருக்குங்க. நான் காய்ச்சி 5லேருந்து வராங்களா? ஏன் காய்ச்சி சாரா 3 பேசுறது இயேசு டி எந்த டி வரும்? என்னது? ஆமா டிக்கே அடி. ஆமாம் சும்மா டீ போட்டு பேசுதுன்னு. ஆமாண்டி ஆமாடி ஆமாம் சும்மா கொச்சு தண்ணி தானே. ஆமாடி ஆமாண்டி 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 ஆமாடி ஆமா ஆமாடி ஆமாடி உனக்கு பிள்ளை பிறந்தது ரொம்ப சீன் போட்டது. எப்போ மட்டும் வருது. ஆமா வந்து ஐஐ போட்டிருக்கேன். அடிக்கடி வர வேண்டியது இருக்கு. வீடு கட்ட திங்கக்கிழமையில இருந்து வேலை ஸ்டார்ட் பண்ண பையனுக்கும். சரியா? ஆமாடி உனக்கு பிள்ளை பிறந்து ரொம்ப சீன் போடாத அப்படி சொன்னதும் யாரு ஊர்ல இருக்கான் கப்பல் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கொடுமைப்படுத்தணும். இவ இருக்கல யாரு கவினா கவினாவை கொடுமைப்படுத்தணும். ஏடி அதை செய்தி ஏடி இதை செய் இது மண்டல அடிக்கணும் அப்படி மண்டை பூக்கணும். புரியுதா? சரி இப்ப செய்யுங்க போங்க. எங்க அங்க உள்ள ரொம்ப இல்ல செய்யுங்க. எந்தீங்க ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் அப் கவிதா ஸ்டாண்ட் அப். இங்க வா இங்க வா முத்திர இங்க வா. இப்ப சொல்லு வாசி இந்தா அவளோடது வாசி. ஏன் முடி உள்ள போயிடா இந்த பக்கம் வா. சரி நீ எதுக்கு பேக் போஸ்ட் காட்டாத இது இல்லைன்னு. திரும்பி அவங்கள பார்த்து சொல்லு. ஆமாண்டி கொடுமைப்படுத்துறதுக்கு மேல கஷ்டம் தானே. இப்ப நீ கட்டுற மாதிரி கொடுக்கணும்ல. சரி 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 ஆமாண்டி ஆமாண்டி இப்படி சொல்லு. ஆமாண்டி அப்படி சொல்லுங்க. ஆமாண்டி உனக்கு பிள்ளை பிறந்தா இவளுக்கு தான் பிள்ளையா? ஆமா இவளுக்கு தான் இஸ்மாயில் பிறந்துட்டு. அப்பந்தானே. ஆமா ஆமாண்டி கையை இப்படி இப்படி இடிச்சுக்கிட்டு காட்டு நல்லா ஒரு உடம்பு பண்ணு. ஆமாண்டி ஆமாண்டி உனக்கு பிள்ளை பிறந்தா ரொம்ப சீனா போடுறா. உனக்கு பிள்ளை பிறந்தா ரெண்டு கையும் ஆடிட்டு கொண்டாடாம. உனக்கு பிள்ளை பிறந்தா உனக்கு பிள்ளை பிறந்தா ஆமாண்டி ரொம்ப சீன் போடாத. ரொம்ப சீனா போடாத. ரொம்ப தான் சீன் போட்டு தெளிகிற. நீ சொல்றத பார்த்தா அந்த ஆகாரே உண்மையா நல்ல பிள்ளையா மாறிடுவா. அப்படி சொல்லக்கூடாது. நீ வில்லியா மாறணும். இப்போ வில்லியா மாறணும். நீ கரெக்ட் சொல்லு சொல்லு. ஆமாண்டி இது அவர் பார்த்து நடிச்சிட்டு இருக்க. ஆமாண்டி இப்ப நீ வந்து சாதாரண நடிக்க போற. சரியா? சரி ஆமாண்டி சரி அல்ல சொல்லு. ஆமாண்டி தலையே ஆட்டிக்காம. ஆமாண்டி அவ்வளோ பாரு அவளை பாரு. உனக்கு பிள்ளை பிறந்தா ரொம்ப சீன் போடாத. பிள்ளை பிறந்ததுனால பிள்ளை பிறந்ததுனால ரொம்ப சீன் போடாத. அடுத்து என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் அதுல இருக்கு வாசிங்க. காட்சி 5ல அடுத்து 10 சொன்னபடி எனக்கு ஒரு மரணம் கொடுத்தாரு. என்ன ஈசாக்க பார்த்துட்டு இப்ப நீ தான் சிரிக்கணும். இஸ்மாவேல் கொஞ்சம் ஈசாக்குன்னு வச்சுக்கோ. நீ இங்க உள்ளவா தம்பி இங்க இடைக்குள்ளவா. இப்ப இவன் தான் யார் ஈசாக்கு. என்ன பார்த்து சிரி. ஈசாக்கில் பிறந்த இஸ்மாவேல்னா
அங்க பிறந்தாச்சு அப்பவே. அதனால அவ சீன் போட ஆரம்பிச்சிடும், கொடுமைப்படுத்திடுவாங்க. அது முடிஞ்ச அந்த இடத்தோட காட்சி 5ல இவனுக்கு குழந்தை பிறந்துடும். யாருக்கு? சாராளுக்கு குழந்தை பிறந்த பிறகு ஈசாக்க பார்த்து இவன் நகைக்கா. யாரு? ஆகார். ஆகார் நகமா நகமா இப்ப அவளை பார்த்தா அவ சாரலோ. ஆமா. சரி சரி அவனை பார்த்து சொன்னபடி எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தாரு. சிரிப்ப அப்படி சிரிக்க கூடாது. எவ்வளோ சீ கிண்டலா சிரிக்கல. இல்ல இவ சொல்லணும்ல சாரல். கத்த சொன்னபடி இதை சொல்லணும். சொல்லு. கத்த சொன்னபடி எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். குமாரனை கொடுத்தார். அவனை நீ சொல்லு. சரி இசைக்கு பார்த்தவள சரி. குழந்தை பார்த்து சரி. கையெல்லாம் கிட்டாத உலகாது. சரி சரி. இது சாரல். என்ன இது சொல்லு. என்ன இது? ஆகார் ஈசாக்கை பார்த்து கிண்டல் பண்றான். ஆகார் ஈசாக்கை பார்த்து கிண்டல் பண்றான். அவளையும் பிள்ளையும் புறம்பே தள்ளும். அவளையும் பிள்ளையும் புறம்பே தள்ளும். மாத்துங்க. வீட்டை விட்டு துரத்துங்கன்னு போட்டேன். அவளையும் அவன் பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்துங்க. அவளையும் அவளையும் அவள் பிள்ளையும் பிள்ளையும் அவளையும் அவளையும் அவள் பிள்ளையும் பாவத்துக்கு சொல்லு. அவளையும் அவளையும் அவள் பிள்ளையும் பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்துங்க. வீட்டை விட்டு துரத்துங்க. வீட்டை விட்டு துரத்துங்க. துரத்துல இந்த இதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் வெக்கமா இருக்கு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம அரங்கேற்றம் பண்ணிடலாம். என்ன ரைட். சரி என்ன இது ஆகார் ஆகார் ஈசாக்கை பார்த்து இவனை பார்த்து ஈசாக்கு வாய் வைக்காது. ஈசாக்கை பார்த்து ஈசாக்கை பார்த்து சிரிக்கிறான், சிரிக்கிறான், கிண்டல் பண்றான் கிண்டல் பண்றான். அப்படின்னு இவனை பார்த்து ஆபிரகாம் பார்த்து சொல்லுவான். ஆபிரகாமே ஆபிரகாம் அவளையும் அவளையும் அவ பிள்ளையும் பிள்ளையும் வீட்டை விட்டு விரட்டுங்க. வீட்டை விட்டு வரட்டுங்க. வீட்டை விட்டே விரட்டுங்க. 2 கை வீட்டை விட்டே விரட்டுங்க வீட்டை விட்டே வரட்டுங்க அப்படின்னு சொல்லி நல்ல கோபத்துல பேசாம இருக்கு. சரியா? அதுல ஆபிரகாம் வந்து உனக்கு இவளுக்கு விழுந்து கருத்து ஆபிரகாமே கூப்பிடு. என்ன ஆபிரகாமின்னு சொல்லி சொல்லு. சாரல் வந்து சொல்லும் போது நீ சொல்லணும். சாரல் வந்து சொல்ல கத்தர் கொடுத்தாரு சொல்லுவார்ல. கத்தர் இந்த பிள்ளை கத்தர் சொன்னபடி இந்த பிள்ளைய கொடுத்தாரு. நீ படிச்சுட்டு வேணும் அப்பெல்லாம் நீ பேசணும். ஈசாக்கு பார்த்து எனக்கு வந்து வயசான கிழவிக்கு பிள்ளை பிறந்துச்சு. வயசான கிழவி அப்ப எழுதிவீங்க. பிள்ளை பிறந்துச்சு. எங்க எங்க இருக்கு? ஜோஸ்வா பாப்பா ஜோஸ்வா பிடிச்சி கீழே வை. சாரல் சொல்றதா இருக்கு. வயதான கிழவிக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. கீழே தான் சரி சுட்டு கொண்டு வரணும். பிள்ளை பிறந்திருக்கு. பிள்ளை பிறந்திருக்கு. அம்மா நாளைக்கு ஊருக்கு போகிறோம். நீங்கள் எப்படி எடுத்துட்டுன்னு அவ என்ன சொல்கிறப்போ வயதான கிழவிக்கு பிள்ளை பிறந்திருக்கா. அடியா போவாத இரு. நீ அவ சொல்லும் போது நீ பேசலாம் போ. கத்தர் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. கத்தர் சொன்னபடியே கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லு. அவள சர்ச்சு போவாங்களா? பொம்பளை கிட்ட போட்டு பவுடர் ஆக்கிடுவோம் தலையை. பழைய கண்ணாடி பாக்கியவா தண்ணி வேணும். ஆமா தண்ணி வேணும் அப்படி சொல்லுவேன். முடி தொங்க விட்டுட்டு அந்த முடி நல்லா என் தமிழ சாகுறத பார்க்க முடியல. ஒரு ஆக்டரா மாறிடும். கெட்டப்ப கேட்ட உடனே அப்படி அந்த மாதிரி ஆயிடும். என் கண்ணே நம்ப முடியலையே. என் கண்ணையே நம்ப முடியலையே. வனாந்தரத்துல துருவா. இந்த வனாந்தரத்துல ஒரு துறவு இருக்குதா? இஸ்மாயில் இஸ்மாயில் ஓடிவா ஓடிவான்னு கூப்பிடுவாங்க. நீ சொன்னு சொல்லிடுங்க. இஸ்மாயில் ஓடிவா நிரப்பி குடிக்கு இந்தாப்பா குடி அப்படி சொல்லி கொடுத்துருவேன். அதாவது அதுக்கப்புறம் குடி கிடையாது. அதோட ட்ராமா முடிஞ்சிடும். தண்ணீரை பார்த்து தண்ணீரை மோல்றாங்க வந்து அது குடிக்கிற கொடுக்குற மாதிரி கொடுத்துருவேன். அடுத்து எல்லாத்துக்கும்
எழுதுங்க ஓகே ఉండదు ఒరే మొలటం நீட்டா கொஞ்சம் எழுதுங்க. నేను ఇవన్నీ తుమ్మతాను நீ இருந்துக்கிடுவா எம்மல்ல அவன் இப்போ கிளம்புனா நாளைக்கு காலையில் இறங்கிடுவான் அது வேலைக்கு போவாங்க வேலை செய்கிற கம்பெனி அதனால செய்கிற வேலை உனக்கு தான் எழுதுற டைலாக்னு நீ ஒன்றும் டிக்கெட் கிடைக்க மாட்டேன் கூட்டம் அது கூட்டு இந்த வீடு வாங்கியிருந்தா இப்போ இருக்கிற வீடு அதை இதுதான் இதுதான் நீ சரியா மற்றவங்க என்ன பேசுவாங்கன்றது உங்களோட எழுதியிருக்கேன் தான் இருக்கும் பார்க்க பேசுறதுல மற்றவங்க பேசி முடிச்சோன்னு நீ ஆரம்பிக்கும் சீன் போடாதேன்னு சொல்லி முடிச்ச பிறகு நீ சொல்லணும் அந்த மாதிரி உனக்கு அவ சொல்லுவா சாரால் வந்து சீன் போடாத அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு நீ பேசணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீ உன் வீட்டில் அவங்க சொல்லி கொடுத்தாங்களா நீ உன் வீட்டில் உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் விருத்த சேதனை பண்ணணும் அது என் உடன்படிக்கை இனி உன் பேரு ஆபிராம் இல்லை ஆபரகாம உன் மனைவி பேரு சாராய் இல்லை சாராள் நீங்க ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் தாயா இருக்கீங்க சொல்றாரு. அப்புறம் வந்து ஆபிரகாம் சொல்றான் 100 வயசானவன் எனக்கு வந்து புள்ள பிறக்குமா அப்படின்னு சொன்னோன்னே ஏசப்பா சொல்றாரு ஆபிரகாமே என்ன சந்தேகப்படாத நிச்சயமா சாரா உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் சரியா ஆபிரகாமே என்ன சந்தேகப்படாத நிச்சயமா சாரா உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் சொல்லி சொல்லு இதுக்கப்புறம் காட்சி 3க்கு வந்துடணும் சரியா காட்சி 3ல் 3 புருஷர்கள்னு ஒருத்தவங்க பேசுவாங்க அவங்க பேசி முடிச்ச பிறகு நீ ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ சோதோம் கொமோராவின் பாவம் அதிகமானதால் நான் அதை அழிக்க போறேன் நீ வந்து நார்மலா பேசலாம் சோதோம் கொமோரா பாவம் அதிகமானதால நான் அதை அழிக்க போறேன் சரியா உடனே ஆபிரகாம் சொல்லுவாரு 50 நீதிமான் நிமித்தம் 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்லுவான் ஒருத்தன் நீ அதுக்கு சொல்லணும் இல்ல அழிக்க மாட்டேன் நான் சொல்லுவேன் 40 நீதிமான் இருந்தா அப்பவும் நீ சொல்லணும் அழிக்க மாட்டேன் உடனே ஆபிரகாம் நான் நிறைய பேசின பிறகு அப்பவும் நீ என்ன சொல்ல 10 நீதிமான் இருந்தா நான் சொல்லுவேன் நீ என்ன சொல்லுவேன் அழிக்க மாட்டேன் இது ரொம்ப ஈஸி தானே அப்ப சொல்லு ஆபிரகாமுக்கு மறைப்பேனும் சோதோம் கொமாரோட பாவம் அதிகமானதால நான் அதை அழிக்க போறேன் அதுக்கப்புறம் இல்ல அழிக்க மாட்டேன் சொல்லணும் சரியா அது காட்சி 5ல நீ பேச வேண்டியது ஆகார் வந்து பேசுவா தண்ணி முடிஞ்சுட்டு என் பிள்ளை சாகிறதுனால பார்க்க முடியாதுன்னு சொல்லுவா உடனே அதுக்கு நீ சொல்லணும் ஆகாரே பயப்படாத பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் சரியா நான் ஸ்டார் போட்டுறது மட்டும்தான் சரியா அம்மாட்ட கேளு ஏசப்பா நமக்கு நன்றி ஏசப்பா இன்னைக்கு ப்ராக்டிஸ் செஷன் இன்னைக்கு ஆஸ்வதிச்சு கொடுத்துருக்காங்க ஏசப்பா தொடர்ந்து நாளை அடுத்த வாரத்தில் கூட ப்ராக்டிஸ் ஆஸ்வதிங்க செலிப்ரேஷன் ஆஸ்வதிங்க டூர் ஆஸ்வதிங்க ஏசப்பா இது எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா நீங்கள் தான் நீங்கள் எப்படி நடத்தணும் விருப்பப்படுறீங்களோ அப்படி நடத்தி சொல்லுங்கள் உங்கள் கருத்தில் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் இந்த பிள்ளைங்களை வச்சிங்க அதிர்ச்சிங்க அக்கிங்க மாற்றுங்க இந்த ட்ராமா நடிக்கிறது நிமித்தம் இந்த கேரக்டர் நம்ம மனசில் பதியட்டும் ஏசப்பா பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கிரியைகளின்படி அவங்க நடக்க அந்த ஒவ்வொரு கட்டளையின்படி நடக்க கற்று உதவி செய்வேன்னு சொல்லிட்டேன் உங்கள் நாம மாத்திரம் மகிழ்ப்படி இயேசுவின் நாமத்தை சொல்லி